ஸ்ரீ பாப்பா, என்னப்பா? நீ சந்தோஷமா தானே இருக்க? ஆமாப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அது போதும்டா எனக்கு. ஏன்பா, என்னாச்சு? ஏன் இப்படி சடனா கேக்குறீங்க? இல்லடா, இது நிஜமாவே உனக்கு பிடிச்ச வாழ்க்கை தானே? ஆமாப்பா, உங்களுக்கே தெரியும் தானே நான் கிறிஷ விரும்புறது. தெரியும்டா. பின்ன ஏன் கேக்குறீங்க? இல்லடா, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, வாழ்க்கை விஷயம் இல்லையா? அதான் எத்தனை தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கினாலும் தப்பு இல்லை. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா இந்த மாதிரி ட்விஸ்ட் நடக்கும்னு. ஆமாடா, நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏன்பா? பின்ன நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால் உனக்கு அமைச்சு தர முடியலையேன்னு நான் இவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா பாப்பா? ஆனா அந்த கடவுளா பார்த்து இப்படி ஒரு முடிவு கொண்டு வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே நல்லதுக்கு தான். ஆமாப்பா, அம்மா தான்ப்பா கடவுளா இருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்றாங்க. ஆமா பாப்பா, கரெக்டா சொன்ன. அப்பா, என்னடா? எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே கவலை உங்களை பத்தி தான்ப்பா. என்ன பத்தி என்னடா? இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா நீங்க தனியா இருக்குவீங்களே, கஷ்டமா இருக்காதா? என்னை விட்டுட்டு உங்களால இருக்க முடியுமாப்பா? அடடே, பரவாயில்லையே. கல்யாணம்னு என் பொண்ணு பெரிய மனுஷியா ஆயிட்டா, பெரிய பெரிய பீச்செல்லாம் பேசுறா. அப்பா விளையாடாதீங்க, நான் சீரியஸா கேக்குறேன். இதுல விளையாட என்ன பாப்பா இருக்கு? நான் என்ன சின்ன குழந்தையா தனியா இருந்து பயப்படுறதுக்கு? பொண்ணு பசங்கன்னா இப்படி தானடா, வேறவங்க வீட்டுக்கு போய் வாழ வேண்டியவங்க தானே. அப்பா, அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. வேணும்னா நீங்க ஒரு வேலை செய்றீங்களா? என்னடா? நீங்களும் என் கூடவே வந்துருங்கப்பா, மாமா வீட்டில் தங்கிக்கலாம். அப்போ எனக்கு எந்த கவலையும் இருக்காது, நான் தினமும் உங்களை பார்க்கலாம். என்னடா, இப்பதானே சொன்னேன் என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னு. இப்போ மறுபடியும் இன்னும் சின்ன குழந்தைன்றதை நீ ப்ரூவ் பண்ற. என்னப்பா? பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல அப்படி வந்து தங்குனா எப்படிப்பா? நல்லா இருக்காது அதெல்லாம். நம்ம அத்தை மாமா தானப்பா, அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. அது அவங்களோட பெருந்தன்மைடா. அதுக்குன்னு நான் எனி டைம் அங்கே வந்து தங்க முடியாது. உனக்கு அப்பாவை பார்க்கணுன்னா ஒரு ஃபோன் அடி, டக்குன்னு அவன் முன்னாடி வந்து நிற்கிறேன். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ அங்கே போய் சந்தோஷமாக வாழணும். இந்த அப்பா பேரை கெடுக்கக்கூடாது. இந்த அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்துகிட்டு வரணும். பாஸ்கர் தன்னோட பொண்ணை நல்லா வளர்த்துருக்கான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லணும். கண்டிப்பாப்பா. சரிடா, இப்போ போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலேஜ் போகணும் தானே? ஆமாப்பா, காலேஜ் போகணும். சரிடா, போய் படுத்துக்கோ. சுமதி, பாத்தியா, நேற்று தான் நம்ம பொண்ணு பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே அவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட்டும் முடிச்சுட்டு வந்திருக்கேன். நீ இல்லாம பொண்ணை இவ்வளோ தூரத்துக்கு எப்படியோ வளர்த்துட்டேன். இனி நீ இல்லாம அவளை எப்படி நான் ஒரு ஸ்டேஜ்லேயும் வளர்க்க போறேன்னு தெரியல. இப்போதான் ஒரு ஒய்ஃபோட அருமை என்னன்னு தெரியுது. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சுமி. நீ மேலேருந்து பார்த்துன்னு இருக்கிறியா? நம்ம பொண்ணு அவள் ஆசைப்பட்ட பையனையே கட்டிக்க போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பொண்ணு இவ்வளோ பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறா. அவளை நீ தான் ஆசீர்வதிக்கணும். நீ எங்க இருந்தாலும் உன்னோட ஆசீர்வாதம் அவளுக்கு கண்டிப்பா இருக்கணும். இந்த கல்யாணத்தை கூட நீ தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு என்னோட லைஃப்லேயே மறக்க முடியாத நாள். என்ன பயங்கரமான ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு, அப்பப்பப்பா, இதெல்லாம் நான் பிக்சர்லாம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட நிஜ லைஃப்லேயே இந்த மாதிரி ஆயிருக்கே. வாங்க சார் வாங்க, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னடி உரும்புற? ஃபோன் எடுத்தா ஹலோன்னு சொல்ல மாட்டியா? ஹலோ, யார் பேசுறது? அடிப்பாவி, இங்கேருந்து போய் ஒரு ½ கூட ஆகல, அதுக்குள்ளேயே உன்னோட வருங்கால புருஷனை மறந்துட்டியா? என்னது வருங்கால புருஷனா? அப்படி எனக்கு யாரையும் தெரியாதே. ஸ்ரீ, விளாடாத, நான் முதலே கோவத்தில் இருக்கேன். ஐயோ என்ன சார், ராங் நம்பர் கால் பண்ணிட்டு இப்படி ஏன் மேலே கோவப்படுறீங்க? நிஜமாவே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ, நான் யாருன்னு தெரியாதா? சாரி மேடம், ஃபோன் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க, வச்சிடுறேன். ஏய் வேணாம் வேணாம் வேணாம், வைக்காதீங்க. சாரி, சும்மா விளையாடி பார்த்தேன், அதுக்குள்ளேயே கோவம் வந்துடுது. என்ன, இதுக்கு பேர் தான் உங்கள் ஊரில் விளையாட்டா? இல்லையா? நீ இன்னும் வளரவே இல்லை. சும்மா
சும்மா இருங்க. நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் நல்லா வளர்ந்துருக்கேன். ஆமா, வளர்ந்துருக்க. என்ன யூஸ்? மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் போறப்போ என்கிட்ட சொல்லிட்டு போனோன்னு தெரியாதா உனக்கு? நான் திரும்பி திரும்பி பார்த்தேன், நீங்கள் தான் இல்லை. அப்ப மேடம் என்ன தேடி இருக்கீங்க. ஒத்துக்கனியே என்ன பிடிச்சிருக்குன்னு. அச்சோ, நானே வாய விட்டுட்டேன். அது 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 வந்து போதும்டி, சமாளிக்காத. உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், தெரிஞ்சு என்ன யூஸ்? நான் வீட்டுக்கு போகிறேன்னு தெரியும், வந்து எனக்கு டாட்டா காமிக்க கூடாதா? காமிக்கலான்னு தான் வந்தேன். அங்க எல்லாரும் இருந்தாங்களா, எனக்கு கூச்சமா இருந்துச்சு, அதான் வெளியே வரல. அப்போ என்ன மட்டும் எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? சரி சரி, தெளிவா தான் இருக்க, விடு. என்னத்தை விடு? நாங்கள் எவ்வளோ நேரம் திரும்பி பார்த்து பார்த்து உங்கள் தம்பி அம்மா எல்லாம் என்னை எப்படி கலாய்ச்சாங்க தெரியுமா? தெரியும். நானும் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியா? அப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? ஆமாடி அழகி, உன்னை பார்க்காம நீ யாரை பார்க்கட்டும். சரி, நாளைக்கு காலேஜ்க்கு போறியா எப்படி? போகணும். நீ ரெடியா இரு, நான் வந்து உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் ராக்கி கூடவே போகிறேனே. ப்ளீஸ், கல்யாணத்துக்கு அப்புறமா வேணும்னா நீங்கள் ட்ராப் பண்ணுங்க. நீ மட்டும் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியே. ப்ளீஸ். வேண்டாண்டி. ப்ளீஸ் மாமா. மாமான்னு கூப்பிட்டுட்டியா? என்ன எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? சரி, ஆனால் கல்யாணம் வரைக்கும் தான். அப்புறமா நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன். சரி சரி சரி. எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, தூக்கம் வேற வருது. நாளைக்கு பேசட்டுமா? சரிடி, குட் நைட். குட் நைட். என்ன வைக்கிறேன்னு வச்சுட்டாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமோ? சரி விடு, இன்னும் எங்கே போக போகிறாங்க? டெய்லி பேசி காதில் ரத்தம் வர வச்சிட வேண்டியது தான். என்ன இது, இவ்வளோ பெரிய வீட்டில் யாரையுமே காணோம்? மோனிஷா, மோனிஷா, அம்மா மோனிஷா, என்னடி இது? எப்படிடி இருக்க நீ? நான் நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நீ இல்லாமல் நான் எப்படிடி நல்லா இருக்குவேன்? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வா நம்ம. இதுதான்மா என் வீடு, நான் வரமாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமாடி? அப்படியே நினச்சிக்கம்மா, நான் வரல. அந்த பையன் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணை கூப்பிட்டுன்னு போங்கன்னு சொல்கிறான்டி. வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு பசியிலேயே சாப்பிடாம செத்து போயிடுவா, அப்புறமா என்ன எதுவும் கேட்கக்கூடாது நீங்கன்னு ஃபோன் பண்ணி அந்த கத்துறான். உனக்கு இந்த நிலைமை தேவையா? வாடி போயிடலாம். ஓ, அவன் தான் ஃபோன் பண்ணானா? அந்த தம்பி தான் ஃபோன் பண்ணி கத்துறான். பரவாயில்லம்மா, அவனுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. நான் பசியில் செத்துருவேன்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். என் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பைத்தியம் மாதிரி பேசாத, நடு போகலாம். இல்லைம்மா, நான் வரமாட்டேன். நான் பசியில் செத்தாலும் சரி, நான் இங்கே தான் இருக்குவேன். அவன் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டானாண்டி. இங்கே நீ இருந்து என்ன யூஸ்? பரவாயில்லம்மா, இங்கே ஒரு மூலையில் இருந்துக்கிறேன், நான் அங்கே வரல. இவ்வளோ அவமானம் ஆகிட்ட அப்புறமும் என்னால் எப்படி வெளியே தலை காமிக்க முடியும்? நான் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன், விட்டுருமா. ஐயோ, என் பொண்ணு எப்படி வளர்ந்தவ இப்போ இந்த நிலமையில கொண்டு வந்து நிறுத்திட்டானா இந்த பையன். அம்மா, தப்பு ஏன் மேலே தானம்மா. அவன் என்ன பண்ணான்? விடு. அப்பா எப்படி இருக்காரு? அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்லுவார்? உன் மேலே கோபத்தில் தான் இருக்கிறாரு. உன்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்றாரு. பத்தியா, என்னை பெத்த அப்பா, அவருக்கே என்னை பிடிக்கல, வீட்டுக்கு வரக்கூடாதுன்றாரு. நீ எந்த தைரியத்தில் என்னை கூப்பிடுற? என்னடி பண்ணுறது? பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. வந்துட்டு போயிடலாம். எத்தனை நாளைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்க போகிற நீ வேற பசி தாங்க மாட்டடி. இல்லைம்மா, அதெல்லாம் அப்போ. இப்போ எல்லாத்தையும் தாங்கிட்டேன், தாங்கின்னு தானே இருக்கிறேன். இனியும் தாங்க கற்றுக்குறேன். ஆனால் இந்த இடத்த விட்டு மட்டும் நான் வரமாட்டேன். அந்த தமிழ் வீட்டில் வேலைக்காரியாக இருன்னு சொன்னாலும் சரி, வேலைக்காரியாக இருந்தேன்னு இங்கே இருந்துடுறேம்மா. மோனி, நீயாச்சும் என் மேலே அக்கறை வச்சு என்னை பார்க்க வந்தே, அதுவே எனக்கு போதுமா. இப்போ நீ வீட்டுக்கு போமா. என்னடி இப்படி பேசுகிற? சரி, உனக்கு ஏதாச்சும் சமைச்சி எனக்கு கொடுத்துட்டு போட்டா? வீட்டில் ஒன்றும் இல்லைம்மா சமைக்க. அப்புறம் எப்படிடி? அந்த தம்பியும் எதுவும் வாங்கிட்டு வந்து தர மாதிரி தெரியலையே. 2 நாள் சாப்பிடாம இருந்தா நான் ஒன்றும் செத்து போயிட மாட்டேம்மா. போ, இதெல்லாம் எனக்கு பாடம். நான் பார்த்துக்கிறேன், நீ போமா. எப்படிடி என்னால் போக முடியும்? ப்ளீஸ் போமா. எதனா ஒன்றுண்ணா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுடி. சரி, பண்ணுறேன். நான் பண்ண தப்புக்கு இது நான் அனுபவிச்சு தான் ஆகணும். என் மேலே இவ்வளோனா அனுபவிச்சு எனக்கு ஏதாச்சும் ஆகிடும்ன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கானே, அப்போது
அவன் மனசில் ஏதோ ஒரு மூலையில் நான் இருக்கிறேன். இதுவே போதும் எனக்கு. ராக்கி, ஹலோ. என்ன பிரதர், ஒரே அதிசயமா இருக்கு. இன்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என் ரூம் பக்கம் என்ன தேடி வந்திருக்கீங்க? டேய், போதண்டா உன் டயலாக் எல்லாம். என்ன இன்னும் காலேஜ்க்கு ரெடி ஆகலையா? இன்னும் டைம் இருக்கு சார். என்ன என்ன விஷயம்? அவ்வளோ சாதாரணமெல்லாம் நீங்கள் எங்களை தேடி வர மாட்டீங்களே. ஏதோ வேலை இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன இப்படி கேள்வி கேட்குற? என் தம்பி, நீ என்ன பண்ற? உன்னை கவனிக்க வேண்டியது என் கடமை இல்லையா? அது சரிதான். ஆனால் இவ்வளோ காலையில் உங்கள் கடமை உணர்ச்சி, அதுதான் கொஞ்சம் டவுட் ஆச்சு. போதும் போதும் இந்த நக்கல் பீச்செல்லாம். சரி, எத்தனை மணிக்கு கிளம்புற? இதோ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிடுவேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஸ்ரீயை பத்திரமா பார்த்து கூப்பிட்டுன்னு வா. ஓஹோ, அதான் நான் பார்த்தேன். என்ன ஆடு இப்படி ஒதுங்குதேன்னு. யாரடா ஆடுன்ற? சே, என்ன நான் சொல்லிக்கினேன் பிரதர். ஹலோ பிரதர், இங்கே கேளுங்க கொஞ்சம். அவங்க உங்கள் மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட ஃப்ரெண்டு. அவங்கள நான் எப்பவுமே நான் பத்திரமா தான் கூப்பிட்டுன்னு வருவேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் தலைக்கு எடுத்துக்க வேண்டாம். அவ்வளோ வக்கரம் இருந்தா நீங்களே உங்கள் ஒய்ஃபை ட்ராப் பண்ண வேண்டியது தானே. நான் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். எங்கே கேட்குற? உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரி தானே இருக்குவா? அடங்காது இருங்க ரெண்டுங்களும். அவ்வளோ ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் பிரதர். என்ன இழவோ, பத்திரமா போயிட்டு வாங்க. கண்ட ஹோட்டலில் சாப்பிட்றது, ரோட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, அங்கே அந்த பஸ்ஸில் இந்த பஸ்ஸில்னு ஏறுது, அதெல்லாம் வேண்டாம். ஹலோ பிரதர், நாங்கள் இத்தனை வருஷம் பத்திரமா தான் போயிட்டு வந்தோம். இதெல்லாம் பண்ணின்னு தான் இருக்கோம். கல்யாணத்து வரைக்கும்னா எங்களுக்கு அந்த ஃப்ரீடமை கொடுங்க. அவ்வளோ மாதிரியே பேசுகிற. என்ன பண்ணுறது, சேர்க்க அப்படி. என்னவோ பண்ணி தொலைங்க, ஆனால் உஷாராக இருந்துக்கோ. சரி, நான் வரேன். இந்த ஹிட்லருக்குள்ள கூட இப்படி ஒரு சாஃப்டான மனசா? என்னால் நம்பவே முடியல. என்ன ஏதாச்சும் சொன்னியா என்ன? சேச்சா இல்லை பிரதர், உங்கள் ஒய்ஃபை உஷாராக கூப்பிட்டுன்னு வரேன்னு சொன்னேன். சரி சரி. ஸ்ரீ, பயங்கரமான ஆளு தாண்டி நீ. இந்த ரோபோக்குள்ளேயும் ரொமான்ஸ் வர வச்சுட்டியே. என்னடா இன்னும் காலேஜ்க்கு ரெடி ஆகலையா? இங்கே கிறிஷ் பேசுகிற மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு. ஒரு ரூமுக்கு வந்தானே என்ன? ஆமாம் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அண்ணன் என் ரூமுக்கு வந்து எத்தனை மணிக்கு காலேஜ் போவான்னு கேட்டான். அப்படியா? இதென்னடா புது கதையா இருக்கு. கல்யாணம்னு பொறுப்பு வந்துருச்சோ? பொறுப்பும் வரல, ஒரு பருப்பும் வரல. அவங்க மனைவியே நான் பத்திரமா கூப்பிட்டுன்னு வரணுமா, அது சொல்லிட்டு போவதான் வந்திருக்காரு. அப்படியா? பாத்தியாடா இந்த பையனை? அந்த ஸ்ரீ பாப்பா மேலே எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கான். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது சொல்லட்டா வேண்டாவான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மனசுலயே பூட்டி வச்சிடணும். அது என்னடா அந்த மாதிரி விஷயம்? சொல்லு. நிஜமா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஐயோ, சொல்ல மாட்டேன், சொல்லுடா. அது வந்து நம்ம கிறிஷ் இருக்கான்ல. ஆமாம் இருக்கான். அவனுக்கு என்ன? அவன் வந்து அட கடவுளே, ஏன்டா இப்படி காலையில் என் பிபி எகிற வைக்கிற? என்ன விஷயம் சொல்லு. அவன் வந்து ஸ்ரீய லவ் பண்ணுறாமா. ஐயோ, இவ்வளவுதானா? இதில் என்ன இருக்குது புதுசா? அவன் கட்டிக்க போகிற பொண்ணை அவன் லவ் பண்ணாமல் என்ன பண்ணுவான்? ஐயோ மக்கு மம்மி, நான் இப்பத்துக்கான விஷயம் சொல்லல இவன் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்ரீயை தான் விரும்பியிருக்கான். ஷோகானியா. என்னடா சொல்கிற? உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த என்கேஜ்மெண்ட் முன்னாடி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? ரொம்ப வருத்தப்பட்டான். இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லையடா. அதுக்கு தான் அவன் எதுலேயுமே ஒட்டாமல் இருந்தான். ஆனால் பாரு, அது எப்படியோ போய் கடைசியில் அவன் ஆசைப்பட்ட ஸ்ரீயே கட்டிக்க போகிறான். அப்பனா என் புள்ள அந்த ஸ்ரீயை உண்மையாக விரும்பியிருக்கான். அதனால தான் அவன் உண்மையான காதல் ஜெயிச்சிருக்கு. சரிடா, போய் வேலையை பார்ப்போம். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத. அப்புறமா அண்ணா அவ்வளவுதான் என்ன. சரி போ. அப்புறம் உன் பெரிய பையன் லவ்வுக்கு மட்டும் இவ்வளோ சந்தோஷப்படுறியே, ஏன் லவ்வுக்கும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா நானும் சந்தோஷப்படவே இல்லை. கையை காலை உடச்சி அடுப்பில் வச்சிடுவேன். முதல்ல படிக்கிற வழியை பாரு, போடா. இந்த பையன் அப்பதான் ஸ்ரீயை தான் மனசில் நினச்சிருந்துருக்கான்.
பச்சைக்கிளியை பார்த்து ஒரு நாள் தான் ஆச்சு, என்னமோ ஒரு வருஷம் ஆன மாதிரி தெரியுது. முதல்ல போய் என் பச்சைக்கிளியை பார்த்துடணும்.